GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே உள்ள காப்புலிங்கம்பட்டி கிழக்கு தெருவைச் சேர்ந்தவர் 60 வயதான முருகன். கூலி தொழிலாளியான இவர் அதே ஊரைச் சேர்ந்த தனது உறவினரான 50 வயது மந்திரம் என்பவருடன் கடந்த 25ஆம் தேதி இரவு தலவாய்புரத்தில் உள்ள டாஸ்மாக் கடையில் மது அருந்திக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த காப்புலிங்கம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 58 வயதான கோமோ பாண்டியன் என்பவர் தனது மைத்துனர்களான மந்திரன், முருகன் ஆகிய இருவரிடமும் குடும்ப பிரச்சனை தொடர்பாக பேசி தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது இவர்களுக்குள் வாக்குவாதம் முற்றவே கோமோ பாண்டியன் தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் மந்திரம், முருகன் ஆகிய இருவரையும் சரமாரியாக வெட்டி சரித்துவிட்டு காட்டுப்பகுதி வழியாக பைக்கில் தப்பிச் சென்று விட்டார். ஊரையே உலுக்கிய இந்த கொடூர சம்பவத்தில் முருகன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மந்திரம் பலத்த வெட்டுக்காயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். இது குறித்து தகவல் அறிந்து ஸ்பாட்டுக்கு வந்த கயத்தாறு போலீசார் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கிடந்த மந்திரத்தை மீட்டு கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். மேலும் டாஸ்மாகில் உயிரிழந்த முருகன் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக அதே மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த மந்திரம் இன்று காலை உயிரிழந்தார். இந்த இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக கயத்தாறு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான கொலையாளி கோமோ பாண்டியனை தேடி வருகின்றனர். போலீசின் முதல்கட்ட விசாரணையில் முன்னாள் ஆயுள் தண்டனை கைதியான கோமோ பாண்டியன் விவசாய கூலி வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் குடும்பத்தில் ஏற்பட்ட தகராறு காரணமாக கோமோ பாண்டியனை விட்டு பிரிந்து அவரது மனைவி தங்கத்தாய், மகன் மாடசாமி ஆகியோர் கடந்த சில மாதங்களாக தனியாக வேறு பகுதியில் வசித்து வந்துள்ளனர். தனது மனைவியும் மகனும் தன்னை விட்டு பிரிந்து வாழ்வதற்கு மைத்துனர்களான மந்திரமும் முருகனும் தான் காரணம் என கருதிய கோமோ பாண்டியன் அவர்களை பலமுறை எச்சரித்துள்ளார். இன்னும் ஒரு வார காலத்திற்குள் என் மனைவியும் மகனும் என்னுடன் வந்து சேரவில்லை என்றால் உங்களை வெட்டி கூறு போடுவேன் என பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இந்த சூழலில் சம்பவத்தன்று தலவாய்புரம் டாஸ்மாகில் மந்திரமும் முருகனும் மது அருந்திக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு கொலை வெறியுடன் வந்த கோமோ பாண்டியன் அரிவாளால் அவர்களை சரமாரியாக வெட்டி சாய்த்திருப்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தற்போது இந்த கொலை சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை எகிர வைத்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.